யாழ்ப்பாணத்தின் காரைநகரில் அமைந்துள்ள ஹெமன்ஹெயில் கோட்டை பற்றிய காணொளி இது. இது இலங்கையின் வடக்கே உள்ள ஒரு தனித்துவமான வரலாற்று சின்னமாகும். கடலால் சூழப்பட்ட இச்சிறிய கோட்டை 17ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பிய குடியேற்றவாத சக்திகளின் போட்டிகள், போர்கள் மற்றும் இராணுவ தந்திரோபாயங்களுக்கு ஒரு சிறந்த சாட்சியாக விளங்குகிறது. போர்த்துகேயரிடமிருந்து டச்சுக்காரர் வழியாக பின்னர் பிரித்தானியர் வரையிலான இக்கோட்டையின் முழு வரலாறு, கட்டிட அமைப்பு, ஆயுதங்கள், சிறைச்சாலை விவரங்கள் மற்றும் போர்க்கால நிகழ்வுகளை முழுமையாக ஆராய்கிறது இந்த காணொளி. ஹெமன்ஹெயில் கோட்டையின் வரலாற்றை முழுமையாக புரிந்து கொள்ள போர்த்துகேயர் இப்பகுதிக்கு வருவதற்கு முந்தைய நிலைமையை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. 15ஆம் மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் வடபகுதி யாழ்ப்பாண அரசு என்ற பெயரில் ஒரு தனித்துவமான தமிழ் மன்னராட்சியின் கீழ் இருந்திருக்கிறது. இது வட இலங்கையின் பெரும்பகுதியை ஆண்டு வந்த ஒரு வலுவான அரசாகும். இதன் தலைநகரமாக ஆரம்பத்தில் சிங்க நகரமும் பின்னர் நல்லூரும் விளங்கியிருக்கிறது. யாழ்ப்பாண அரசு தென்னிந்தியாவுடன், குறிப்பாக தஞ்சாவூர் நாயக்கர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்திருக்கிறது. மேலும் இது பாக்கு நீரிணை வழியான கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கிய இடத்தில் அமைந்திருந்தது. இதனால் இப்பகுதி இலங்கையின் தென்மேற்கு கடற்கரையை கைப்பற்ற விரும்பிய போர்த்துகேயருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இது இருந்தது. போர்த்துகேயர் முதலில் 1505ஆம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்தனர். அவர்கள் முதலில் கொழும்பு பகுதியில் கால் பதித்து மசாலா பொருட்கள், குறிப்பாக இலவங்கப்பட்டை வணிகத்தில் ஆர்வம் காட்டினர். பின்னர் அவர்கள் படிப்படியாக தங்கள் ஆதிக்கத்தை விரிவுபடுத்த தொடங்கினார்கள். 1617ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மன்னர் பரராஜசேகரன் இறந்த பிறகு அரியணைக்கான போட்டி ஏற்படலாயிற்று. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சங்கிலி குமாரன் என்பவன் ஆட்சியை கைப்பற்றுகின்றான். சங்கிலி குமாரன் போர்த்துகேய மேலாதிக்கத்தை ஏற்க மறுத்து தஞ்சாவூர் நாயக்கர்களின் இராணுவ உதவியை நாடுகின்றான். இது போர்த்துகேயருக்கு ஒரு தெளிவான அச்சுறுத்தலாக இருந்தது. ஏனெனில் இது பாக்கு நீரிணை வழியான அவர்களின் கப்பல் பாதைகளை பாதிக்கும் என்பதால் உடனடியாக சங்கிலியனுக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுக்க முற்பட்டனர். මේ බෝට් එකේ කට්ටියට දාද නැත්නම් ටිප් එකට මොකද කට්ටියට සල්ලි දාලා තියෙන ආයෙ පැකේජ් එක 12ක් කියත් එහෙමයි එකක් කියත් එහෙමයි මේ ආඩුව දෙකක් அந்த வகையில் 1619ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிலிப் த ஒலிவேரா தலைமையிலான 5000 வீரர்களை கொண்ட போர்த்துகேய படை யாழ்ப்பாணத்தின் மீது படையெடுத்தது. சங்கிலி குமாரனின் படைகள் வீரத்துடன் போரிட்டன. ஆனால் போர்த்துகேயரின் மேன்மையான ஆயுதங்களுக்கு முன்னால் அவர்களால் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இறுதியாக சங்கிலி குமாரன் கைது செய்யப்பட்டு இந்தியாவில் உள்ள கோவாவிற்கு நாடு கடத்தப்படுகிறார். அங்கு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இதனுடன் யாழ்ப்பாண அரசு முழுமையாக அழிக்கப்பட்டு போர்த்துகேயரின் நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படுகிறது.
அவர்கள் நல்லூரில் இருந்த அரண்மனை, நூலகம் உட்பட அனைத்து இந்து கோவில்களையும் அழித்து ஒழித்தனர். இந்த வெற்றியின் பின்னரே அவர்கள் காரைநகர் உள்ளிட்ட பகுதிகளை முழுமையாக கட்டுப்படுத்தி புதிய கடல் கோட்டைகளை கட்டத் தொடங்கினார்கள். யாழ்ப்பாணத்தை முழுமையாக கைப்பற்றிய பின்னர் போர்த்துகேயர் தங்கள் ஆதிக்கத்தை பாதுகாக்கும் பொருட்டு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் கோட்டைகளை கட்டத் தொடங்கினார்கள். அந்த வகையில் கிறிஸ்துவிற்கு பின்னர் 1618ஆம் ஆண்டு காரைநகரில் உள்ள இந்த சிறிய தீவில் ஒரு கோட்டையை கட்டினர். இதை ஃபோர்டலேசா டு கேஸ் என அழைத்தனர். போர்த்துகேய மொழியில் அரச கோட்டை என்ற பொருளாகும். இந்த கோட்டையின் முதன்மை நோக்கங்கள் யாழ்ப்பாண குடாநாட்டின் நுழைவாயிலை பாதுகாத்தல், அத்துடன் கடல் வழியாக வரும் எதிரிகளை தாக்குதல் மற்றும் எதிர்கொள்ளுதல், பாக்கு நீரிணை வழியான கப்பல் போக்குவரத்தை கண்காணித்தல் என்பனவாகும். ஆரம்பத்தில் போர்த்துகேயர் இக்கோட்டையை பவள கற்களை கொண்டு கட்டினார்கள். இது ஒப்பீட்டளவில் ஒரு சிறிய கோட்டையாக இருந்தது. ஆனால் இதன் உத்தி காரணமாக இது மிகவும் முக்கியத்துவமானதாக கருதப்பட்டது. ஆயிரத்தி 1658ஆம் ஆண்டு போர்த்துகேயருக்கும் டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே நிலவிய போட்டி உச்சத்தை அடைந்திருந்தது. ரைக்ரோப் வான் கூன்ஸ் தலைமையிலான டச்சு படைகள் யாழ்ப்பாணத்தை நோக்கி முன்னேறத் தொடங்கின. அவர்கள் முதலில் மன்னார் மற்றும் பிற பகுதிகளை கைப்பற்றி இறுதியாக ஹெமன்ஹில் கோட்டையை முற்றுகையிட்டனர். மார்ச் 1658 அளவில் டச்சு படைகள் கோட்டையை சுற்றி வளைத்தன. கோட்டையின் சுவர்கள் மிகவும் வலுவாக இருந்ததால் பீரங்கிகளை கொண்டு அவற்றை உடைப்பது கடினமாக இருந்தது. புத்திசாலித்தனமாக டச்சு படைகள் நேரடியாக கோட்டை சுவர்களை தாக்காமல் கோட்டையின் உள்ளே இருந்த குடிநீர் தொட்டிகளை இலக்காக கொண்டு தாக்குதலை தொடுத்தார்கள். அவர்கள் படகுகளில் பொருத்தப்பட்ட சிறிய பீரங்கிகளை பயன்படுத்தி கோட்டையின் நீர் ஆதாரங்களை சேதப்படுத்தினர். தாகத்தால் வாடிய போர்த்துகேய வீரர்களும் மக்களும் பலவீனம் அடைந்தனர். இதனால் கோட்டையின் தளபதி சரணடைய வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார். මේක ලන්දේසින්ගේ බලකොටුවක් 1658 හදපු එකක් කියලා තමයි කියන්නේ. 1658 එකක් තමයි මේ තියෙන්නේ. දැන් නේවි එකේ හොටල් එකක්. ඒකද? ඒකයි. கோட்டையை கைப்பற்றிய பின்னர் டச்சுக்கார் அதற்கு ஹெமன்ஹெயில் என்று பெயரிட்டனர். ஹெமன்ஹெயில் என்ற பெயர் நெதர்லாந்து மொழியில் இருந்து வந்ததாகும். ஹேம் என்றால் நிலப்பகுதி அல்லது கரை முனை என்பதை குறிக்கிறது. ஹெயில் என்றால் கால் மூட்டு. இவற்றை சேர்த்தால் ஹெமன்ஹெயில், அதாவது நிலத்தின் கால் மூட்டு போல இருக்கும் இடம் என்பது அதன் பொருளாகும். அதாவது இந்த கோட்டை அமைந்துள்ள இடம் 2 நிலப்பகுதிகளுக்கு நடுவே குறுகிய இடத்தில் இருப்பதால் அது கால்மூட்டு போல தோன்றுகிறது.
டச்சுக்காரர் இந்த கோட்டையின் மூலோபாய முக்கியத்துவத்தை உணர்ந்து 1580ஆம் ஆண்டு ஒரு பெரும் புனரமைப்பு பணியை மேற்கொண்டனர். இப்பணியின் போது பவளக்கற்களை கிரனைட் கற்களாக மாற்றினர். கிரனைட் மிகவும் வலுவானது மற்றும் நீண்ட காலம் தாக்கு பிடிக்கக்கூடியது. சுமார் 40 மீட்டர் விட்டம் கொண்ட வட்ட வடிவான கோட்டையாக இது மாற்றியமைக்கப்பட்டது. மதில்கள் கிட்டத்தட்ட 5 மீட்டர் உயரம் வரை எழுந்தன. மொத்தம் 18 பீரங்கி தளங்கள் கட்டப்பட்டன. இவை வெவ்வேறு திசைகளில் இருந்து வரும் எதிரிகளை எதிர்கொள்ளும் வண்ணம் அமைக்கப்பட்டிருந்தன. கோட்டையின் மிக முக்கியமான பகுதியான 9 பெரிய நிலத்தடி சிறைகள் கட்டப்பட்டன. இவை முதலில் வெடிமருந்துகளை பாதுகாப்பாக சேமிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டன. ஹெமன்ஹெயில் கோட்டையின் கட்டிட அமைப்பு 17ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பிய இராணுவ கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. கோட்டை ஒரு முழுமையான வட்ட வடிவில் அமைந்துள்ளது. இது எல்லா திசைகளில் இருந்து வரும் தாக்குதல்களை எதிர்கொள்ள உதவுகின்றது. கிரனைட் கற்களால் கட்டப்பட்ட சுவர்கள் பீரங்கி குண்டுகளை தாக்கு பிடிக்கும் வகையில் மிகவும் தடிப்பமாக அமைக்கப்பட்டன. கோட்டையை சுற்றி ஒரு கால்வாய் அமைக்கப்பட்டது. இது எதிரிகள் எளிதில் நெருங்குவதை தடுத்தது. இன்று இந்த கால்வாய் கடல் நீரால் நிரப்பப்பட்டு காணப்படுகிறது.
கோட்டையின் நடுவில் ஒரு திறந்த வெளி முற்றம் உள்ளது. இது படைவீரர் அணிவகுப்பு மற்றும் பயிற்சிகளை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்டது. முற்றத்தை சுற்றி வீரர்களுக்கான தங்குமிடங்கள் மற்றும் அலுவலக அறைகள் அமைந்திருந்தன. கோட்டையின் மிக உயரமான பகுதியில் தளபதி தங்குவதற்கும் போர் உத்திகளை வகுப்பதற்கும் தனி அறைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இங்கு மொத்தம் 9 நிலத்தடி சிறைகள் அமைந்துள்ளன. இவை நிலத்தடியில் மிகவும் குளிர்ச்சியான சூழலில் கட்டப்பட்டுள்ளன. இவற்றின் சுவர்களும் கிரானைட்டால் ஆனவையாகும். வெடிமருந்துகளை பாதுகாப்பாக சேமித்தல், வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தில் இருந்து வெடிமருந்துகளை பாதுகாக்கும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டிருப்பது சிறப்புக்குரியதாகும். பின்னாளில், குறிப்பாக பிரித்தானியர் காலத்திலும் 1971 JVPயின் கிளர்ச்சியின் போதும் இவை உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைகளாக பயன்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு சிறை அறையின் கூரையிலும் ஒரு சிறிய துளை இருந்தது. இதன் வழியாக மேலே நின்று கொண்டு காவலர்கள் கைதிகளை கண்காணிக்க முடிகிறது. அறைகளுக்குள் கிட்டத்தட்ட இருள் சூழ்ந்திருக்கும். காற்றோட்டம் மிகவும் குறைவு. படுத்துக் கொள்வதற்கு கல்மேடைகள் இருந்தன. கழிவறை வசதிகள் மிகவும் அடிப்படையானவை. ஆயிரத்தி 1971 JVP கிளர்ச்சியின் தலைவர் ரோகண விஜயவீர மற்றும் பல முக்கிய கிளர்ச்சியாளர்கள் இங்குதான் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். காரைநகர் கோட்டையில் ரோகண விஜயவீர சிறை வைக்கப்பட்ட நிகழ்வு இக்கிளர்ச்சியின் ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. இது தலைமை தளத்தை பிரித்து இயக்கத்தின் செயல்திறனை பாதித்த ஒரு காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதேவேளை இச்சம்பவம் அரசாங்கம் அரசியல் அச்சுறுத்தல்களை எப்படி கையாண்டது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது. முடிவாக 1971 JVP கிளர்ச்சி இலங்கையின் அரசியல் மற்றும் சமூக வரலாற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. காரைநகர் கோட்டையில் விஜயவீரவை சிறை வைத்த நிகழ்வு அந்த காலகட்டத்தின் அரசியல் பதட்டத்தையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வெளிப்படுத்தி நிற்கிறது. இது பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களுக்கு அடிப்படையாக அமைந்த ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவமாகவும் திகழ்கிறது.